மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகாவுடன் கைகோர்க்கும் காங்கிரஸ் அப்படின்றது தான் இப்போத்திய ஹாட் டாபிக். ஏன்னா கடந்த 2-3 நாளாகவே தாவேகாவோட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. என்னங்க இது, காங்கிரஸ் வருமா வராதா ஒரே இழுபறியாக போயிட்டுருக்குது. ஒன்று திமுகவோட கூட்டணினா அப்படி போயிடணும், இல்லை தாவேகாவோட கூட்டணினா அறிவிச்சிடணும், நாங்கள் தாவேகாவோட தான் கூட்டணி அறிவிச்சிடணும். அது எங்கள் இழுபறியாக போயிட்டுருக்கு. உண்மையிலே தாவேகாவோட கூட்டணிக்கு வருமா வராதா அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை விளக்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் நமக்கு தெரிஞ்ச காலகட்டத்திலேருந்து திமுகவோட தான் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எப்படி அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டுட்டு தாவேகாவோட வருவாங்க? சும்மா இப்படி தாங்க இந்த மீடியாக்கள் தான் பொருளையை கிளப்பி போடுவாங்க அப்படின்னாக்கா, இன்றைய காங்கிரஸ் நிலவரம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி மாறி இருக்கு. அதாவது அவங்க தமிழ்நாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, இன்னும் மற்ற மாநிலங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தாவேகா சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் பற்றி டீட்டெயிலாக பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அதில் சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் என்னோட உட்காந்து வீடியோ பேசலாம், அந்த மாதிரியான ஆஃபர்ஸும் இருக்கும். அது என்னன்றதை பார்த்துட்டு நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் எடுத்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது கடந்த 2 நாளாவே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லேருந்து போட்டுட்டு இருக்கோம், நம்ம ஆளுங்களும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவேகாவுடன் கை கோர்க்கும் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது காங்கிரஸோட வியூக வகுப்பாளர் நம்ம ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவரோட ரொம்ப நெருக்கமான 2 வியூக வகுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகாவோட பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எத்தனை சீட்டு, என்ன ஜெயிச்சா எந்த தொகுதியில் கொடுப்பாங்கன்னு ஜெயிக்கிற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா. மாணிக்கம் தாகூரும் கிரீஸ் சோடாங்கர் நேற்று ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலும் தாவேகா தங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது என்றும் 12%இருந்து 20% வரை வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்றும் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து வரும் சூழ்நிலையில் அதையும் நாங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறோம் என்றும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு தாவேகா அழைத்தது என்றும் கிரீஸ் சோடாங்கர் பேட்டி அளித்திருந்தார். இது மீண்டும் சர்ச்சையை அதிகரித்திருக்கிறது. சரிங்க, அப்போ திமுகவோட எதுவும் நடக்கலையா பேச்சுவார்த்தை? திமுக விட்டு கம்ப்ளீட்டா வெளில தான் வரப்போறாங்களா? ஏன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை திமுக பயங்கரமா ஜிஞ்ச படிப்பாரு. இப்போ எப்படிங்க காங்கிரஸ் விட்டு வரும்? அவர் தானங்க காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் அப்படி நம்ம ரீவைண்ட் பண்ணி போனோம். எப்போ ரீவைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி மாநாடுல ஒரு பொலிட்டிக்கல் பாம்பை போட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வெறும் ஒரு வார்த்தையாக இருந்துச்சு, யாரும் பெரிய அளவில் அதை பேசப்படலை. ஆனால் அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பெரிய வார்த்தை, அவர் இந்த மாதிரி பேசிட்டாரே, இது என்ன ஆக போகுதுன்னாக்கா இப்போ இதோட இம்பாக்ட் இருக்காது. மேபி ஃபியூச்சரில் அந்த எலெக்ஷன் வருது இல்லையா, எலெக்ஷன் கிட்டத்தில் யாருன்னா 1-2 பேர் இதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரைமறைவில் பேச வேண்டியது, இவர் என்னங்க நேரடியாக இதை பேசுறாரு, இதெல்லாம் நேரடியாக பேசுற விஷயமா அப்படின்னாரு. உண்மையிலேயே அது நேரடியாக ஓப்பனா போட்டு உடைக்க வேண்டிய விஷயம். அது திரைமறைவில் பேசி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மீடியா முன்னாடிலாம் பேசக்கூடாது, தனியாக கூப்பிட்டு வச்சு காதில் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆட்சி அதில் பங்கு தரேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காதில் பேசணுன்றாப்புல ஓப்பனா போட்டு உடைச்சிட்டு முதுகெலும்போட காங்கிரஸ் நீ கேள்வி கேட்குது, இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவியா தரமாட்டியா, தரலையா உன் பேச்சு போக உங்களோட வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாங்க. இப்போ நீ எனக்கு கொடுக்குற 20 சீட்டோ 30 சீட்டோ இல்லை 10 சீட்டோ வாட் எவர் எதை வேணா எனக்கு கொடு பரவாயில்ல, ஆனால் எனக்கு தேவையே கிடையாது. நீ கொடுக்கறதுல நின்று ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நான் போய் அங்கே ஒரு கட்சி என்னை கூப்பிடுது, அந்த கட்சியில் போய் நிற்கிறேன். இன்கேஸ் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா எங்களோட நிலைமை என்னவா மாறும், தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்றதை பாரு அப்படின்றாங்க. இப்போ திமுக காரங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, போறதுனா போய்க்கோ, நாங்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லி அனுப்புறது மட்டும் இல்லாமல், அண்ணன் மாணிக்கம் தாகூரை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட அவர் எம்பி நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அவர் சொன்னாமலே திமுக ஊப்பிகள் அதாவது எங்களால் ஜெயிச்ச பதவியை நீ
ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு போ அப்படின்றப்பல அதுக்கு அண்ணன் ஓப்பனாக சொல்லிட்டாப்ல, டேய் இதுக்கப்புறம் நான் எம்பிக்கே நிற்க போகிறல, போங்கடா நீங்கள் கிளம்பி அப்படின்னு. என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி அவர் நின்ன எம்பி எலெக்ஷனில் திமுக வந்து எந்த ஒரு ஆதரவுமே தெரிவிக்கல. அது திமுகவை சார்ந்துதான் வந்து கூட்டணியிலே இவர் நிற்கிறாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்காதால உண்மையிலேயே ரொம்ப விரக்திக்கு உள்ளாயிட்டாப்ல அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள். எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம வந்து கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சீங்க. நான் திருப்பி எம்பியை நிக்க போறது இல்ல, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்ல. எதுக்கு? அல்ல ஓப்பனாக சொல்லிட்டாப்ல, இந்த தடவை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட கூட்டணியில் இருக்கும், இல்லையா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு ஓப்பனாக இறங்கிட்டாங்க. அண்ணன் மாணிக்கம் தாகூர் மட்டும் இறங்கலை, கட்சியோட அடிமட்ட தொண்டர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கொடுக்கறதா தான் கூடு, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லையா நாங்கள் தாவேக்காக்கு போகிறோம் அப்படி ஓப்பனாக அப்படியே சொல்லிட்டாங்க. தாவேக்காக்கு நாங்கள் போகிறோம், அவங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரன்றாங்க, எங்களுக்கு தோத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, இழக்கிறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டர்லேருந்து இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தையாக இதாக இருந்துட்டு இருக்கு. ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம், இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ பார்த்துவிடும். இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்திலே ஒரு பொன்னான எதிர்காலத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜயம் இணைந்து உருவாக்கும். இப்ப இதை கேட்ட திமுக வந்து அப்படியே அதிர்ந்து போயிடும், திமுக வந்து சீட்டு தூக்கி கொடுத்துரும் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக கிட்ட போய் நீங்க இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா ஓகேங்க எடப்பாடி முதல்வர் நீங்க துணை முதல்வர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் கூப்பிட்டுப்பாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி முதல்வர் வேற வர யாரோ ஒருத்தர் துணை முதல்வர்னா அப்படி ஒத்துக்க முடியாது. ஏன்னா அமித்ஷா தான் இப்போ வந்து தமிழ்நாடோட முதல்வராக இருப்பாரு. அதிமுக ஜெயிச்சதுனாக்கா ஆனா அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமான்ற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த கட்சி. அதனால அந்த கட்சியை பத்தி விடுங்க. இப்ப ஜெனரலா போயிட்டு என்ன செக் வைக்கிறாங்க திமுக அப்படின்னாக்கா கொடுக்கறதா குடு, இல்லைன்னா போ அப்படின்னு இவங்க பதிலுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஓப்பனா அதெல்லாம் கொடுக்க முடியாது, வரியா சீட்டு வாங்குறியா நிக்கிறியா நிக்கிறா நில்லு, இல்லை ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பையன் அடுத்து நம்ம பேரை அடுத்து அவங்க பையன் அப்படிதான் ஆளணுமே தவிர வேற யாரும் வெளில இருந்து வரவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா பாருங்க கட்சியில் எவ்வளவு ஒரு மூத்த உறுப்பினராக இருக்காப்புல அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவருக்கே கிடையாது துணை முதலமைச்சர். நம்ம பையன் வெறும் ஒரு வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள நம்ம டெப்டி முதலமைச்சர் இருக்கார் இல்லையா இளம் பெரியார், அவருக்கு தூக்கி துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா யோசிச்சுக்கோங்க நீங்களே. இதை வந்து ஓப்பனா முதல் தடவையா அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டது யார் அப்படின்னாக்கா காங்கிரஸ் தான் கேள்வி கேட்டிருக்கு. எங்களுக்கு கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்ட்டு இவங்க ஓப்பனா இல்ல முடியாதுன்றாங்க. இப்ப ரொம்ப நாளாவே அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான பேச்சுவார்த்தை போச்சு. ஆனா ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா புடி கொடுக்கவே இல்லை. இவங்களும் சரி அவங்களும் சரி, அதாவது திமுக ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லுது, அட்லீஸ்ட் காங்கிரஸாவது சரி பரவாயில்ல கொடுக்கலையா மற்ற கட்சிகளை மாதிரி நாங்களும் இப்போதைக்கு இருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு போகாம விடாபடியா கொடுக்குறியா கொடுக்கலையா கொடுக்கலன்னா போயிட்டே இரு பரவாயில்ல, எங்களுக்கு உங்ககிட்ட வந்தா ஒரு பிளஸ்னாக்கா தாவேக்காக போனா இன்னொரு பிளஸ், அது என்ன பிளஸ்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ கொடுக்குறியா கொடுக்கலையான்னு போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எதனால இந்த பேச்சுவார்த்தை ஓப்பனா இல்லைன்னு திமுக சொல்லிடலாம், ஆனால் ஏன் சொல்லாமல் பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னாக்கா இப்போ நாம வெளியில் அனுப்புனாக்கா அடுத்து நேராக போய் சேர்றேன் எடுதுனாக்கா தாவேக்கா. ஆல்ரெடி தாவேக்காக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து தாவேக்கான்றாங்க, வீட்டில் இருக்க மகளிர் எல்லாருமே வந்து தாவேக்கான்றாங்க. ஸோ தாவேக்காக்கு ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க, நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு, ஒரு ரேஷன் கார்டுலையும் ஒரு விஜய்க்கான ஓட்டு இருக்கு. நான் கம்மியாக சொல்றேன், ஒரு விஜய்க்கான ஓட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ என்னவா மாறி இருக்கும், தாவேக்காவோட ஓட் பேங்க் என்னவா இருக்கும்னா ஒரு சர்வே சொல்லுச்சு 39% தாவேக்காக்கு ஓட்டு இருக்கும். இன்கேஸ் இவங்க எல்லாரும் தாவேக்காவுடைய ஆட்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க, கள்ள ஓட்டு எதுவும் போடாம அப்படி கரெக்டாக தாவேக்காக்கு போச்சா 39% ஆட்சியை பிடிப்பாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ காங்கிரஸ் போயிட்டு தாவேக்காவோட சேர்ந்தா தாவேக்காக்கு இன்னும் பலம் கூடிடும் அப்படின்றதால மட்டும்தான் இவ்வளவு நாள் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான பேச்சுவார்த்தை. இன்னொரு விஷயமும் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, தேமுதிகவும் திமுகவும் கண்டிப்பா சேரும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தேமுதிக உள்ள கூப்பிட்டு வச்சிருக்காங்க. யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அப்போ முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு, அவரை வந்து கூப்பிட்டு பார்த்து அவர் என்னமோ வாழ்த்தினதாக சொல்லிலாம் குருமா கதை கொஞ்ச நாளா போயிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி
மாதிரி யாரோட சேர்றோம், என்ன சேர்றோம், எந்த கொள்கையில் பயணிக்கிறோம், யார் நம்மளை எப்படி பேசலாம், இதை பற்றி எதையுமே கவலைப்படாம இன்னைக்கு தாவேகாவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட திமுக பயணிக்குது. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலன்றது ஒரு செக்மெண்ட், ஆனா தாவேகாவை ஜெயிக்கவே விடக்கூடாதுங்கிறது அவங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கு. இப்ப அதே இடத்துல இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா, தாவேகா ஜெயிக்குது ஜெயிக்கல அதெல்லாம் தாண்டி எங்க வீட்டுக்குள்ள யாரையும் நாங்க விட்டுற மாட்டோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க திமுக. இதை வந்து பார்த்தாங்க காங்கிரஸ், கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்டாங்க. அப்போ கிளம்புன்னு சொல்லிட்டு கடந்த 2 நாளா வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எத்தனை தொகுதிகள், யார் எங்க நிக்க போறா என்னன்னு. இப்ப தொகுதிகள் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸோட ஒரு உறுப்பினர் ஒருத்தர் வந்து பேசினார் ரீசெண்டா, அண்மையில பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, திமுக கிட்ட போய் நாங்க கூட்டணி வச்சோம்னா கூட திமுக என்ன பண்ணோம்னா, எந்தெந்த தொகுதியிலலாம் திமுக ஜெயிக்காதோ அந்த தொகுதியை தூக்கி காங்கிரஸ் கிட்ட கொடுத்துருந்தா நின்னுக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடைசியில் இது தேரவே தேராதுன்றது தூக்கி நமக்கு கொடுப்பாங்க. நல்லா பாருங்க, திருப்பரங்குன்றத்தை போய் திமுக காரங்க நிக்க சொல்லு, சத்தியமா நிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றேன், திருப்பரங்குன்றத்தை திமுகவினர் யாராவது நிக்க சொல்லுங்க, நிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சியை தான் நிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இவங்க பிரச்சனையை பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு திமுகவை சார்ந்து எங்களை நிக்க வச்சிருவாங்க. இப்படி இவங்க தூக்கி பொறுக்கி போடுற சீட்டை வாங்கிட்டு வரதுக்கு நாங்க மத்தவங்கள மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து மறைமுகமாவே காங்கிரஸ் அவர்கள் வன்மையா சாடி இருக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மை. அவங்க வந்து மறைமுகமா வந்து அவங்கள கேள்வி கேட்கறாங்க, அவங்கள சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க சொல்றது உண்மையான விஷயமா இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணன் திருமாவே எடுத்துக்கோங்க. நீங்க அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லாத அனுபவமா திரு உதயநிதி அவர்களுக்கு இருக்கு, யோசிச்சு பாருங்க. நீங்க அப்ப ஏன் நீங்க திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல? ஏன் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன் திருமா அவர்கள் ஜெயிச்சார்களே அவருக்கு ஏன் ஒரு மினிஸ்ட்ரியில இடம் கொடுக்கல? நீங்க அப்ப நல்லா பாத்துங்க, திமுக கட்சிக்குள்ள இருக்க ஆட்களுக்கு மட்டும்தான் மினிஸ்ட்ரியில இடம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது அது வெறும் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான். கட்சியில் இருக்கவங்க வந்து மினிஸ்ட்ரியில வேணா கொடுப்போமே தவிர, ஏன்னா 38 பேர் இல்ல. இப்ப திமுக குடும்பத்தில் 38 பேர் இல்ல. இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க குடும்பமே மினிஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கோம், வேற மேட்ரு இல்லைன்றதால கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக கட்சியில் இருக்கவங்க மட்டும்தான். மாற்று கட்சியிலேருந்து வரவங்க, நம்மளை நம்பி வரவங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க, இவங்களுக்கு ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுப்போம்னாக்கா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக போயிட்டு இருக்கு. இதை முதல் தடவை கேள்வி கேட்டது காங்கிரஸ். இது உண்மையிலேயே வந்து மற்ற கட்சிகள்லாம் போயிட்டு திமுக கிட்ட போயிட்டு நீங்க கொடுக்கறத கொடுங்க ஏஜமா, நாங்க வாங்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம இதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேளுங்க. ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டணி கூட திமுக கிட்ட இல்லாம கிளம்பி வாங்க. திமுக நிலைமை என்ன ஆகுது பாருங்க. இத்தனை நாளா திமுக கூட்டணி எல்லாம் சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த கூட்டணிகள் எல்லாம் விலகி வந்துருச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் விலகி தாவேகா கிட்ட வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சத்தியமா சொல்லல. நீங்க எல்லாம் வந்து தனியா சுயேட்சையாக கூட நில்லுங்க, பரவாயில்ல. எதுக்காக போய் திமுக பலத்தை சேர்க்கிறீங்க? திமுக பலத்தை சேர்க்கிறீங்களே அதே மாதிரி திமுக உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குதா அப்படின்றத யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல அண்ணன் திருமா அவர்கள் வெக்கமே இல்லாம இப்ப ரீசெண்டா போட்ட ஒரு மேடையில் வேற பேசுறாப்புல. என்ன பேசுறாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குறது கண்டிப்பா அது தேவைதான், ஆனா அது கேட்கறதுக்கான காலம் இது இல்லை அப்படிங்கிறாரு. எந்த காலத்தில் என்ன கேட்பீங்க? எத்தனை வருஷமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க, இன்னுமான திமுக போய் சொம்படிப்பீங்க அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா நமக்கு? ஆனா இதை தைரியமா போய் காங்கிரஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா காங்கிரஸை மட்டும் விமர்சிப்பாங்க பயங்கரமா. ஆனால் மாணிக்கம் தாகூரை விமர்சிப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து காங்கிரஸ்காரங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்கா, இப்ப நான் தாவேகாவை சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேங்க. ஓப்பனா சொல்ல தாவேகாவை சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். என்ன எவனா ஒருத்தன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல திட்டினாலோ இல்லை என்னை எதிர்த்து வீடியோ போட்டாலோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஆட்கள், அதாவது என்னோட இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆட்கள், என்ன வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவனை திட்டுவாங்க. ஏய் எதுக்கு பேசுற, அவர் பேசுற என்ன தப்பு இருக்கு, ஏதாவது அவர் கருத்தியெல்லாம் தப்பு சொன்னா நீ அதை பத்தி பேசு, எது குடும்பத்தை இழுத்து பேசுற, எதுக்கு அதை இழுத்து பேசுற, எதுக்கு இது பேசுற, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த தாவேகாவினருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா அதே மாதிரி அண்ணன் மாணிக்கம் தாகூரை திமுகவினர்கள் போட்டு அப்படியே பிச்சு புராண்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை ஒரு வார்த்தை கூட பேசுறாங்க. அதுக்கு எதுக்காக அவரை விமர்சிக்கிறீங்க, எதுக்காக இது பேசுறீங்க அது பேசுறீங்கன்னு மறைமுகமா கூட திமுகவில் பேசாம அப்படியே போய் திமுகவோட கை கோர்த்து நிக்கிறாருங்க. ஏன் இவ்வளவு சொல்றீங்க? அவரோட பொண்ணோட நிச்சயதார்த்தம், அவர் பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு அந்த காங்கிரஸ் சார்ந்த ராகுல் காந்தி பேர் இல்லை, ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினோட பேர் இருக்குன்னா பாத்துக்கோங்க அவரோட விசுவாசம் யாருக்கா இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்லலைங்க, இருக்கிற டேட்டா சொல்லுது, அந்த டேட்டாவை எடுத்து நான் முன்னாடி சொல்றேன். அப்ப தன்னோட கூட்டத்துக்குள்ளேயே வந்து கருப்பாடுகளை வச்சுக்கிட்டு நாங்க ஆட்சியரில் பங்கு கேட்க போறோம், எங்களுக்கு வந்து ஒரு இது வேணும், எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னாக்கா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? முதல்ல உங்க கூட்டத்தில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களாக இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியரில் பங்கு கொடுனாக்கா நீங்க பங்கு வேணும்ன்றீங்க, இவர் பங்கு வேணாம் அப்படிங்கிறாரு. அப்ப யாரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க? ஏன் அவங்க எல்லாம் கேட்காம இருக்காங்க, நீ மட்டும் ஏன் கேட்கறேன்னு ஒரு பேச்சு வருமா வராதா? ஸோ நான் என்ன சொல்றேன், யார் ஒருத்தர் திமுகவோட ஊப்பியா இருக்காங்களோ ஊப்பியா போய் சேர்ந்துக்க சொல்லுங்க, பரவாயில்ல. பட் நீங்க உரிமைக்காக குரல் கொடுக்குறீங்களா, கடைசி வரைக்கும் அதுதான் எங்க ஸ்டாண்டர்ட், நில்லுங்க, தப்பே கிடையாது, முதுகெலும்போட இருங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா,
உண்மை, 100க்கு 100 உண்மை. காங்கிரஸுக்கு இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, உண்மைதானே? அப்ப அதே மாதிரியே இருங்க, தனிச்சு நில்லுங்க. நீங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கலனாலும் பரவாயில்ல, தனிச்சு நில்லுங்க. ஆனா போயிட்டு திமுகவுக்கு பலம் சேர்க்காதீங்க. ஏன்னா திமுகவுக்கு பலம் சேர்க்கறீங்கல்ல, திமுக உங்களை என்னைக்காவது கன்சிடர் பண்ணிருக்கா? திமுக என்னைக்காவது உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியிருக்கா? அப்படி உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராம அனுபவமே இல்லாத ஆட்கள் எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்கன்னாக்கா, அப்ப நீங்க என்ன அவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருதா வரலையா? திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா? அதற்கு திமுக தரப்பில் சொன்ன பதில், அந்த பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணியில் சேர வேண்டும், ஓட்டு கேட்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான். இதுதான் ஜனநாயகமா? இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது திமுகவோட தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில எதுவுமே பலன் இல்லை அப்படின்னு ஒண்ணு தாவேகாவோட காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. இதுக்கு வந்து தாவேகாவுமே பாத்தீங்கன்னாக்கா அப்ரோச் பண்ணிருக்காங்க, வந்து கூட்டணி வைக்கிறதா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாவேகாவுக்கு ஜெயிக்கணும், கண்டிப்பா இந்த தேர்தலில் தாவேகா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னாக்கா அதுக்கு என்ன வேணா, எங்களுக்கும் ஒரு சில கூட்டணி பலங்கள் தேவைப்படுது. ஏன்னா இது என்னோட முதல் தேர்தல் அப்படின்னும் போது அரசியல் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் எங்களோட வர்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, காங்கிரஸ்ல இவன் இப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணா, இவன் ஊழல்வாதி, அவன் ஊழல்வாதி அப்படின்னாக்கா இவங்க எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாருன்னா அந்த முதலமைச்சராக எங்கள் தளபதி இருப்பார். அப்படின்றதால இங்க தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றது இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவரை மீறி எதுவும் நடக்காது. இப்ப நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அவர் டிபார்ட்மெண்ட் பத்தியும் தெரியாது, மற்ற டிபார்ட்மெண்ட் பத்தியும் தெரியாது. அதனால அவங்க ஊழல் பண்ணி இருக்கிறாங்க. அதனால எதை கேட்டாலும் அவருக்கு கேள்விக்கு பதிலும் தெரியாது, பதிலுக்கு கேள்வியும் தெரியாது. அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இங்க தளபதி அப்படி கிடையாது. 28 வருஷமா அரசியல் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது உட்பட எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சு இருக்காரு அப்படின்னாக்கா அவரை மீறி இங்க தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன் நான். அதாவது அதிமுகவோட தாவேகா கூட்டணி வைக்கிற பேச்சுவார்த்தைகள் கொஞ்ச நாளா போயிட்டு தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் முடியாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்னாக்கா அரசியல் அனுபவம் உள்ள எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர், விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் போது இல்ல முடியாது. ஏன்னா துணை முதலமைச்சருக்கு பெரிய பவர்லாம் கிடையாது. முதலமைச்சர் மண்டையை போட்டாதான் துணை முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சரா மாறுவாரே தவிர சும்மா பேருக்கு ஒரு துணை முதலமைச்சர் உட்காரலாம் அவ்வளவுதானே தவிர இங்க தப்பு நடந்தாலும் துணை முதலமைச்சர் தட்டி கேட்க முடியாது, எது நடந்தாலும் தட்டி கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற கட்சி, என்னை நம்பி ஓட்டு போடுறவன், என்ன நம்பி இந்த கட்சியில வந்து சேர்றவன், அவன் நாளைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. இங்க ஊழல் நடந்துருச்சு, இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணவங்க தானே இந்த அதிமுகன்றவங்க. தாத்தாங்குளம் பிரச்சனையா இருக்கட்டும், பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பண்ணவங்க அதிமுக. அப்படிங்கும்போது திருப்பி போய் திருடங்கையிலே சாவியை கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரே காரணத்தால தேவையே கிடையாது. மற்றொரு காரணமும் இருக்கு, பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு, அதனால வாய்ப்பே கிடையாது. இனிமேல் நம்ம போக மாட்டோம், அந்த சைடு தேவையில்லை, டோர் க்ளோஸ் அப்படின்னு மூடிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இழுபறியில போயிட்டு இருக்கு. திமுகவா தாவேகாவா, திமுகவா தாவேகாவான்னு போயிட்டு இருக்கு. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடு, நாங்க அங்க நேஷனல் லெவல்ல இருக்கிறோம், நாங்க உனக்கு தேவையானதை நாங்க அங்க செய்யறோம் போது எங்களுக்கு தேவையானது இங்க செய் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கேட்கறாங்க. இவங்க திமுக முடியாதுன்றாங்க, தாவேகா நாங்க தரோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த 2 நாளா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது என்னன்னாக்கா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை மட்டும் குறி வைக்கல, மற்ற மாநிலங்களையும் குறி வைக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா கேரளாவில் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்க சப்போர்ட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாற்று தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு கேரளாலையும் தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப தளபதி அவர்கள் போயிட்டு கேரளாவில் நிக்கிறாரு. கேரளாவில் அவர் ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறார். அவர் போய் நிக்கிறாருனாக்கா அந்த இடத்துல எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த இடத்துல தளபதி அவர்கள் வரவேற்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நீங்க. அதாவது இந்த அரசியல் தெரிஞ்ச சாணக்கியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அது எப்படிப்பா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போயிடும், 20 எம்பி வச்சுட்டு இருக்கான் பாராளுமன்றத்தில், அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஏதோ ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்கன்னாக்கா திமுகவோட சப்போர்ட் இல்லாம காங்கிரஸ் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த 20 எம்பி திமுகவோட எம்பி இல்லைன்னு சொல்லல, நாளைக்கு ஏதோ ஒரு ஓட்டிங் எடுக்கிறாங்கன்னாக்கா அந்த 20 எம்பியோட ஓட்டிங் தேவைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கும் டம்மி பீஸா வச்சுட்டு காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி 2021 எத்தனை எம்எல்ஏ வாங்கினாலும் அதையும் விட ரொம்ப கம்மியாக தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான தொகுதிகளை தான் திமுக தூக்கி காங்கிரஸுக்கு பொறுக்கி போட போகுது. அப்படின்றதால திமுக கொடுக்கறத வாங்கிக்கிட்டு மூடிக்கிட்டு போய் அவங்க கூட நிக்கிறதா இல்ல உரிமைக்காக குரல் கொடுத்து தாவேகா கூட நின்று ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ பாத்திரலாண்டா ஒரு கை அப்படின்னு இறங்குறதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா புத்தி உள்ளவன் எத்தான் யோசிப்பான். ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கி செய்வோம் நம்ம. ஏன்னா இதுல நமக்கு ஒரு லாபமும் இருக்கு. கேரளா அப்படின்னும் போது தளபதி அவர்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்கு. ஆனா இதே திமுகவை தெரியுமா, நம்ம அங்கிள் ஸ்டாலினை தெரியுமா அப்படின்னாக்கா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அங்க வந்து திமுகன்ற கட்சியை வேணா தவறான உதாரணங்களுக்கு வேணா தெரியுமே தவிர திமுகன்ற கட்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு சத்தியமா தெரியவே தெரியாது கேரளாவில் இருக்கவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தளபதி விஜய்க்கு இருக்க பவரை வச்சு
அங்க யூஸ் பண்ணி இப்ப நம்ம பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு. அடுத்து காங்கிரஸ் தளபதி விஜய் அவர்களை உள்ள இறக்கி மேபி அவங்க சிஎம் கேண்டிடேட்டா இருந்து கூட அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேகாவை கொண்டு போய் உள்ள விட்டு தாவேகாவோட கேண்டிடேட் ஒரு சிலரை போட்டு கூட்டணி வச்சு அந்த இடத்துல காங்கிரஸ் கால்பதிக்கும் தாவேகாவை வச்சு அப்படின்னு ஒரு பெரிய கணக்கை காங்கிரஸ் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸோட அந்த கூட்டணி விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கு. ஏன்னா அவங்க யோசிக்கிறது பெரிய அளவில் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்லயே நம்மளோட ஆதிக்கம் இருக்கணும், ஒரு ஸ்டேட்லயுமே நம்ம வந்து கால் பதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாஸ் என்ன, அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னன்றத காங்கிரஸ் யோசிக்குது. ஓகே, எனக்கு புரியுது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி இல்லைனாக்கா ரிஸ்க்ல இறங்குற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கிறோம், நாங்க அங்க கேரளாவில் அடிக்கிறோம்டா, நாங்க தமிழ்நாட்டில் விட்டதை கேரளாவில் பிடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு இறங்கி இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் திமுகவும் காங்கிரஸும் விலகி தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போது. இந்த 2026 காங்கிரஸும் தாவேகாவும் தான் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல தெளிவா நான் சொல்லிக்கிறேன். மாணிக்கம் தாகூரும் கிரீஸ் சோடாங்கர் நேற்று ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலும் தாவேகா தங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது என்றும் 12%இருந்து 20% வரை வாக்கு வங்கி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது என்றும் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து வரும் சூழ்நிலையில் அதையும் நாங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறோம் என்றும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு தாவேகா அழைத்தது என்றும் கிரீஸ் சோடாங்கர் பேட்டி அளித்திருந்தார். இது மீண்டும் சர்ச்சையை அதிகரித்திருக்கிறது. இன்கேஸ் தாவேகாவோட எங்க காங்கிரஸ் சேர்ந்துருச்சுனாக்கா தாவேகாக்கு பலம் ஏறிடும். அதனால திமுக கூப்பிட்டு கடைசி நேரத்தில் இருந்தாங்க இவ்வளவு இதை வச்சுக்கோங்க, அவ்வளவு இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திமுக எந்த கட்டத்திலையும் யாருக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க எல்லாத்தையும் தோத்துட்டு வெறும் 10 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வீட்டுக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க. வேணா ராகுல் காந்தி காலில் விழுந்து வேணா அவரை கன்வின்ஸ் பண்ண வேணா வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்க. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு என்ன முடிவில் இருக்கீங்களோ அதே மண்ணில உறுதியா இருக்கணும். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும் அப்படின்னு இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதே மாதிரி கூட்டத்துக்குள்ள கருப்பாட வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு உண்மையானவங்க, உங்களுக்கு விசுவாசமான ஆட்களை மட்டும் உள்ள வைங்க. அதுவும் தமிழ்நாடு மாநில தலைவர் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒருத்தருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அநீதி நடக்குது, இந்த அளவுக்கு திமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் மாணிக்கம் தாகூரை இந்த பக்கம் போயிட்டு கை குலுக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் செல்வ பெருந்தகை. இதெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம். இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ பார்த்துவிடும். இழப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்திலே ஒரு பொன்னான எதிர்காலத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜயம் இணைந்து உருவாக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.